மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை மீள அழைக்க புதிய நடைமுறை. யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு சென்று தற்போது ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானிகள் ஆணையத்தின் உதவியுடன் மீண்டும் தாயகம் திரும்ப எதிர்பார்க்கும் இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு நடைமுறைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை யோசனைக்கே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2006 ஆகஸ்ட் 1 முன்னர் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்ற இலங்கையர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக தமது அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து அரசு புலனாய்வு சேவையிடமிருந்து ஒப்புதல் பெறுவதுடன் கொலை, தேச துரோகம் உள்ளிட்ட பாரிய குற்றங்களுடன் தொடர்பு இல்லாதவர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டால் தற்காலிக வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் இன்றி நாட்டிற்கு திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அதேவேளை 2006 ஆகஸ்ட் 1 முதல் 2009 மே 19 வரையான காலப்பகுதியில் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கும் அடையாளம் மற்றும் புலனாய்வு ஒப்புதல் ஆகியவற்றின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகளின்றி நாடு திரும்புவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் கொலை, தேச துரோகம் உள்ளிட்ட பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் நாட்டின் துறைமுகங்களில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசார் மற்றும் நீதித்துறை நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுவார்கள். இதன் மூலம் நீண்ட காலமாக இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையர்கள் சட்ட ரீதியான நடைமுறைகளின் ஊடாக மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான புதிய வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஜோன்ஸ்டன் வழக்கில் அதிரடி தீர்ப்பு. ராஜபக்ச குடும்பத்தினரின் வழக்குகளும் மீண்டும் தாக்கல் செய்ய வாய்ப்பு. உயர் நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் அரசாங்கங்களுடன் தொடர்புடைய பலருக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்களின் கையெழுத்துகள் வழக்கு தாக்கல் ஆவணத்தில் இடம்பெறவில்லை என்ற ஆரம்ப ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்டே சதோசா வழக்கிலிருந்து ஜோன்சன் பெர்னாண்டோ உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆணைக்குழுவின் ஒரு ஆணையாளரின் கையெழுத்துடனும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன் அடிப்படையில் முன்னர் குறித்த காரணத்தினால் விலக்கிக் கொள்ளப்பட்ட பல வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்வதற்கான சட்ட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் மஹிந்த ராஜபக்சவின் சொத்து வழக்கு, கோட்டபாய ராஜபக்சவின் சொத்து வழக்கு, பெசில் ராஜபக்சவுக்கு எதிரான 5 சொத்து வழக்குகள், நாமல் ராஜபக்ச மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிரான 3 வழக்குகள் அடங்குகின்றன. மேலும் முன்னாள் அமைச்சர் ரோஜித அபேகுணவர்த்தனவுக்கு எதிரான ஒரு வழக்கு, முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புத்விலவுக்கு எதிரான ஒரு வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளையும் மீண்டும் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் அனைத்தும் ஒரே ஆணையாளரின் கையெழுத்துடன் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த நடைமுறை தொடர்பான ஆட்சேபனையை தொடர்ந்து அவை முன்னர் வாபஸ் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு $100 மில்லியன் அமைச்சரவை அங்கீகாரம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக $100 மில்லியன் நிதியை உலக வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 முதல் 2031 வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தினால் வழங்கப்படவுள்ள $1000 மில்லியன் நிதியுதவியில் $100 மில்லியன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கடன் உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகள் இலங்கை அரசுக்கும் உலக வங்கி குழுமத்திற்கும் இடையில் நிறைவடைந்துள்ளன.
இந்த வேலை திட்டத்தினூடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துதல், போட்டித்தன்மையை அதிகரித்தல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தல் ஆகியவை எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் பொருளாதார ஆற்றல் கொண்ட துறைகளை வலுப்படுத்துதல், நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கமைய உலக வங்கியின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்திடமிருந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதியை பெற்றுக் கொள்வதற்கான நிதி ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் யோசனைக்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எழுமாற்றாக தோண்டப்பட்ட இடத்தில் 4 எலும்புக்கூடுகள், தலையில்லாத ஒன்றும் கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அருகே எழுமாற்றாக தோண்டப்பட்ட 2 இடங்களிலும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3வது கட்ட அகழ்வின் 48வது அகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது செம்மணி புதைகுழிக்கு அருகே எழுமாற்றாக 2 இடங்களில் குழிகள் தோண்டப்பட்ட போது ஒன்றில் தலையற்ற எலும்புக்கூடு உள்ளிட்ட 3 எலும்புக்கூடுகளும் மற்றொன்றில் ஒரு எலும்புக்கூடும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை நேற்றைய அகழ்வின் போது மொத்தமாக 9 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதையடுத்து இதுவரை 102 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 524 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 513 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 22வது திருத்தச் சட்ட மூலத்தை தோற்கடிப்போம், பீரிஸ் சபதம். அரசமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்தை தோற்கடிப்பதற்காக ஜனநாயக வழியில் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் கூட்டு எதிரணி மேற்கொள்ளும் என சட்டத்துறை பேராசிரியரும் முன்னாள் அமைச்சருமான GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மிகவும் ஆபத்தானது என குறிப்பிட்ட அவர் அது நாட்டில் பாரிய பாதக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை 2 ஆண்டுகளால் நீடிப்பது மாத்திரமன்றி இந்த திருத்தம் ஏனைய ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தையும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தையும் நீடிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்க கூடும் எனவும் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 22வது திருத்தச் சட்ட மூலம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக மகாநாயக்க தேரர்கள் தம்மிடம் தெரிவித்ததாகவும், எனினும் அந்த கடிதம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த பதிலும் வழங்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். 22வது திருத்தச் சட்ட மூலம் தற்போதைய சூழ்நிலையில் அவசியமற்றது என்பதே மகாநாயக்க தேரர்களின் உறுதியான நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசமைப்பில் புத்த சாசனத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என தெளிவாக குறிப்பிட்டுள்ள நிலையில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை அரசாங்கம் ஏன் மூடி மறைக்கிறது எனவும் GL பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாடுகளில் சிக்கிய 3 இலங்கையர்கள் நாடு கடத்தல். மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட சர்வதேச போலீசின் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பிரதான பாதாள உலக குழுவைச் சேர்ந்த குற்றவாளி ஒருவர் உட்பட மேலும் 2 சந்தேக நபர்கள் திங்கட்கிழமை நேற்று மாலை விமானம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். வெலானா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் போலீஸ் குழுவினர், மலேசிய போலீசார் மற்றும் சர்வதேச போலீஸ் அமைப்பின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவராவார். இவர் பேராதனை மற்றும் திஸ்ஸ மகாராமா ஆகிய பகுதிகளிலும் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவருக்கு எதிராக 2014ஆம் ஆண்டு பேராதனை போலீஸ் பிரிவில் துப்பாக்கியை காட்டி நபர் ஒருவரை கடத்திச் சென்று கடுமையான காயங்களை ஏற்படுத்தியமை மற்றும் 2016ஆம் ஆண்டு அதே போலீஸ் பிரிவில் நபர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளன. மேற்படி குற்றங்கள் தொடர்பில் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 2 வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இவர் தலைமறைவாகி இருந்ததால் நீதிமன்றத்தினால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இவர் 2003ஆம் ஆண்டு கல்கிசை போலீஸ் பிரிவில் பண கொள்ளை சம்பவத்திற்காக கைது செய்யப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டவர் என்பதோடு 2007ஆம் ஆண்டு கைக்குண்டு ஒன்றை வைத்திருந்த குற்றத்திற்காகவும் கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டவராவார்.
இச்சந்தேக நபர் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் மற்றும் கல்கிசை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் ஆகிய இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள மூவரிடமும் பொலிஸ் மா அதிபரின் நேரடி வழிகாட்டல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி தொடர்வன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு முதல்வர் விஜய் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு இன்று சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. உள்மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சென்னையில் 2000 மாணவர்கள் நேரடியாகவும் 37 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியாளர்களுடன் இணைந்து 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காணொலி வாயிலாகவும் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதை மற்றும் புகையிலையில்லா வளாகம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் முதல்வர் விஜய் தொடக்கி வைத்தார். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அளிக்கப்படும் நடவடிக்கைகளை காணொலி மூலம் பார்வையிட்டார். போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் காவல் பதக்கங்களையும் முதல்வர் வழங்கினார். அத்துடன் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளி கல்லூரிகளின் சிறந்த போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் குழுக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் முழு அரசும் முழு சமூகமும் இணைந்து செயல்படும் புதிய அணுகுமுறையை தமிழக அரசு முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா பிரச்சனையிலும் புதிய திருப்பம். இந்தியாவின் நடவடிக்கையை நிராகரித்த சீனா. இந்தியாவின் நடவடிக்கையானது எதிர்கால எல்லை பேச்சுவார்த்தைகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என சீன நிபுணர்களை மேற்கோள் காட்டி அந்நாட்டு அரச ஊடகமான குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 27 புவியியல் இடங்களுக்கு இந்தியா முறையான பெயர்களை சூட்டியதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அந்த பகுதிக்குள் சீனாவின் ஷங்யான் பிராந்தியத்திற்குட்பட்டவை என அரச ஊடகமான குளோபல் டைம்ஸ் உரிமை கோரியுள்ளது. திபெத் தன்னாட்சி பகுதியின் ஒரு பகுதியாக சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அதன் எல்லை பகுதிகளை குறிக்கவே ஷங்யான் என்ற சொல்லை பெய்ஜிங் பயன்படுத்துகிறது. முன்னதாக ஏப்ரல் 14 அன்று நடைபெற்ற வழக்கமான செய்தியாளர் சந்திப்பில் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ள அப்பத்திரிகை ஷங்யான் பிராந்தியம் சீனாவுக்கு சொந்தமானது என்றும் இந்தியாவால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அருணாச்சல பிரதேசத்தை சீனா அங்கீகரிக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்யானில் உள்ள சில இடங்களுக்கு சீனா முறையான பெயர்களை வெளியிடுவது அதன் இறையாண்மை உரிமைக்கு உட்பட்டது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். கொலம்பியாவை உலுக்கிய 7.4 டிக்டர் நிலநடுக்கம். பலி எண்ணிக்கை மேலும் உயர்வு. 2000 பேர் மாயம். கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. 2000 பேர் மாயமாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கொலம்பியாவின் சோகோ மாகாணம் சான் ஹோசே டெல் பால்மர் நகரை மையமாக கொண்டு நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அலகில் 7.4ஆக பதிவானது. இந்த பூகம்பத்தால் சான் ஹோசே டெல் பால்மர், கலி, பெரேரா, மனிசாலெஸ் உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இதில் சுமார் 132 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 570 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கட்டிட இடிபாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்க ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அங்கு மீட்பு பணி தீவிரமடைந்துள்ளது.
ஸ்னாப்சாட்டில் 14 வயது சிறுவனாக நடித்து 13 வயது சிறுமியை ஏமாற்றிய நபர் பிரித்தானியாவில் கடும் தண்டனை. சமூக ஊடகங்களில் தன்னை ஒரு பதுன்ம பருவத்தினராக காட்டிக்கொண்டு 13 வயது சிறுமியை தன்வசப்படுத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த புகலிட கோரிக்கையாளருக்கு பிரித்தானிய நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 28 வயதுடையவர் என நம்பப்படும் அப்துல்கான் என்ற புகலிட கோரிக்கையாளர் 2015ஆம் ஆண்டில் சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்கு வந்துள்ளார். இவர் சமூக வலைதளங்களில் பெண்களை தன்வசப்படுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார். இவரால் 13 வயதுடைய சிறுவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டில் ஈடுபட்டமைக்காக அவர் 23 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் அவருக்கு 9.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதுடன் தண்டனையின் 2/3 பங்கை அனுபவித்த பிறகு தானாகவே ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவார் என தீர்ப்பளித்துள்ளது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த விசாரணையில் கான் தனது பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் ஸ்னாப்சாட்டில் 14 வயது சிறுவனாக நடித்து தொடர்பு கொண்டதாகவும் பின்னர் நொட்டிங்ஹாம் கிளிங்டன் பகுதியில் உள்ள ஒரு இயற்கை காப்பகத்தில் அவரை சந்தித்ததாகவும் தெரியவந்துள்ளது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.